சார் அதே மாரி லோக்கல் கவுன்சிலரா இந்த மாரி பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துவது நல்லதா? இல்ல அதிகாரிகள் வர்க்கம் போறது நல்லதுங்களா சார்? முதல்ல மக்கள் பிரதிநிதிய நீங்க கான்டாக்ட் பண்ணி, அதாவது அந்த ஊர் தலைவர் அவங்கள வச்சு நீங்க பஞ்சாயத்து பண்ணலாம். தவறே கிடையாது அது. சோ இது மாரி ஒரு ஒரு புகார குடுத்து, இந்த மாரி உள்ள நுழையிறாரு, கொஞ்சம் பார்த்து கண்டிச்சு வைங்க அப்படின்னா, லோக்கல் மக்கள் அப்படி செய்யும்போது உங்களுக்கு அது பயனுள்ள வகையில இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஒரு சில நேரங்கள்ல அந்த சாதிய பிரச்சனைகள்லாம் கூட அதனால வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இவரு என்ன எங்க ஆளுங்க, அவங்க உங்க ஆளுங்க அப்படின்றதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. அந்த மாரி பிரச்சனை வந்ததுன்னா, அந்த மாரி பண்ணாம டைரக்ட்டா ஒண்ணு கோர்ட்டு இல்ல போலீஸ் இந்த மாதிரி போறதா வந்து பெட்ரு. உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒரு நல்ல வழக்கறிஞரை அணுகி இதுல உள்ள நுணுக்கங்களை சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சொன்னீங்கன்னா அதுலயும் வந்து தீர்வு காண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சார் அது போக வந்து ஒருவேளை இது எல்லா தீர்வுகளும் எடுத்தும் கேட்காம ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆதாரத்தை வச்சு நம்ம வந்து நஷ்ட ஈடு இவங்க மேல கேட்க முடியுமா? கண்டிப்பா வந்து காம்பன்சேஷன் கேட்க முடியும். எப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துல பயிர் வச்சிருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு தோட்டம் வச்சிருப்பீங்க, அதை சேதம் விளைவிக்கிறது, அது மாதிரி மன உளைச்சலை உண்டாக்குறது, இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா அதுக்குண்டான காம்பன்சேஷனை நம்ம கேட்க முடியும்.